நேசல் இம்ப்ளான்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து நோஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப வந்து அமுந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்க பயமாக இருக்குது. டாக்டர் எனக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள கார்ட்லேஜ்லாம் மாடிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் நோஸில் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம நேசல் இம்ப்ளான்ட் சஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அப்படின்னும் நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பேசியிருக்கேன். அதில் வந்து ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நோஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு டிரான்சியன்ட் ப்ரொசீஜர். அதுவும் கொஞ்சம் நம்ம ரிப்பீட்டடாக வந்து நிறைய காசு செலவு பண்ணி நம்ம ஃபில்லர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நேசல் இம்ப்ளான்ட், இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்னால மேடாயிருக்கும். இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம வந்து பேஷண்ட்டோட நோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்டை ட்ரிம் பண்ணிவிட்டு நோஸில் வந்து நம்ம எப்படி ரைனோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல இன்சிஷன் போடுவோமோ அதே மாதிரி இன்சிஷன் போட்டு உள்ளே ஒரு பேக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த நேசல் இம்ப்ளான்ட்ஸை நம்ம வைக்கலாம். இது வைக்கிறது மூலிமா நம்ம வந்து நோஸோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே சமயத்தில் டிப்பையும் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக கொடுக்க முடியும். இது வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம். ஒரு சில பேஷண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னா நான் லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஐவி செடேஷன் கொடுத்தும் இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். இதில் வந்து டாக்டர் இந்த இம்ப்ளான்ட் வந்து நம்மளுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிலிக்கான்னால மேடப் ஆயிருக்கு. எப்படி பிரெஸ்ட் இம்ப்ளான்ட், அதர் இம்ப்ளான்ட்ஸ்லாம் நம்ம சிலிக்கான்னால பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நேசல் இம்ப்ளான்ட்ஸும் சிலிக்கான்னால ஆனது. இது வந்து நம்ம பாடிக்கு வந்து எந்த ரியாக்ஷனையும் கொடுக்காது, அதனால தாராளமாக அந்த நேசல் இம்ப்ளான்ட்ஸை நம்ம அவுட் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சில டைம் வந்து கரெக்டான சைஸ் நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது இம்ப்ளான்ட்டை வந்து நோஸோட பேஷண்ட்டோட நோஸ் லென்த்துக்கு வந்து கரெக்டாக ஷேப் பண்ணாமல் நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது பெருசாக வச்சிட்டோம், இப்போ நோஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, இம்ப்ளான்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேசல் இம்ப்ளான்ட் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இம்ப்ளான்ட்ஸ் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா டைட்டாக இருக்குது, ஸ்கின் என்வலப் டைட்டாக இருக்குது, இம்ப்ளான்ட் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உறுத்தி இந்த இடத்துல வந்து ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகி அந்த இம்ப்ளான்ட் வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது நேசல் இம்ப்ளான்ட் வெளியில் தெரிகிற பட்சத்தில் நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு சிலருக்கு வந்து ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, ரைனோபிளாஸ்டி சர்ஜரி பண்ண அப்புறம் அவங்களோட நோஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக. பட் இந்த வந்து நேசல் இம்ப்ளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கிறோம், அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளான்ட் வச்சதுக்கப்புறம் அவங்களோட நோஸ் வந்து அப்பியரன்ஸ் அவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இந்த நேசல் இம்ப்ளான்ட்ஸில் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு நோஸ் வந்து அப்பியரன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும்போது இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது லிக்விட் ரைனோபிளாஸ்டி, அதாவது ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணுறது, இன்னொன்று நேசல் இம்ப்ளான்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி. இது 3ஐயும் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.